வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். தங்கம் அப்படின்றது ரொம்ப வேல்யூபிளா பார்க்கப்படுது இல்லையா? கோல்டு ரொம்ப ரொம்ப எசென்சியல். எல்லாருமே வாங்கணும். அசட்டை சேர்க்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா கோல்டை சேர்க்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. ஆனா இந்த கோல்டு ஒரு டைம்ல டாக்ஸிக்கா தான் இருந்திருக்கு. யாராலையும் அதை பயன்படுத்த முடியாதுன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இப்ப எப்படி நம்ம கல்லெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப அழுக்கா இருக்கு, அது எதுவும் பயன்படுத்த முடியாதுன்ற மாதிரியான வகை கல்லெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம இருக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா இருந்த ஒன்று தான் இந்த கோல்டு. எப்போ பாக்டீரியா அதெல்லாம் இந்த டாக்ஸிக் எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது ஃபுல் கன்வெர்டபிள் கோல்டா மாத்துச்சோ, அதுக்கப்புறமா தான் அது மக்களுடைய புழக்கத்துக்கே வர ஆரம்பிச்சது. அண்ட் அதனால தான் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாகவும் பார்க்கப்படுது. ஒரு கோல்டை மைன் பண்றதுன்றது சாதாரண விஷயமும் கிடையாது. பல வருஷங்கள் அந்த கோல்டு உருவாகிறதுக்கு தேவைப்படும். டைமண்டும் அதே மாதிரி தான். ஆனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, எல்லா தர மக்களுமே வாங்கக்கூடியது ஒண்ணுன்னா அது தங்கம் தான். இப்போ நம்ம எல்லாம் கிலோ கணக்குல தங்கத்தை பார்க்குறோம். அண்ட் நம்ம எல்லாம் வகை வகையா தங்கத்தை செஞ்சு யூஸ் பண்றோம்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே அந்த பாக்டீரியா சாப்பிட்டதுனால தான். கேர்ள் அப்படின்னு சொன்னது எல்லாருமே பொண்ணு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா? ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கேர்ள் அப்படின்றது குழந்தைங்களை குறிக்கிற மாதிரியான வார்த்தையா தான் இருந்திருக்கு. அப்போ நாவி கேர்ள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஆண் குழந்தைன்னு அர்த்தம். கே கேர்ள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பெண் குழந்தைன்னு அர்த்தமா. இந்த மாதிரி 400 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருந்திருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரியே இங்கிருந்து 400 இயர்ஸ்க்கு பேக் போகும்போது அப்போ கேர்ள் அப்படின்ற வார்த்தை ஒன் அண்ட் ஒன்லி பொண்ணை மட்டும் குறிக்கிற மாதிரி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் பாய் ஆஸ் யூஷுவல் பாய் தான் கேர்ள் தான் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறமா அந்த கேர்ளுக்கு ஒரே ஒரு ஜெண்டரோட மீனிங் மட்டும் கொடுத்துட்டாங்களாம். மொபைல் ஃபோன்ஸு எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ சர்வசாதாரணமாக அது ஸ்மார்ட் மொபைல் அளவுக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு அப்கிரேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை இந்த ஃபோன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெலிஃபோனை கண்டுபிடிக்கும் போது இதோடைய பேட்டன்ட்டை WU அப்படின்ற கம்பெனி அவங்க தான் டெலிகிராம் நடத்திட்டு இருந்தாங்க. 80 lakhsக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க வெஸ்ட் யூனியன் கம்பெனிக்கு. ஆனால் அவங்க இதை பார்த்துட்டு என்ன பொம்மை மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஆனால் எண்ணி 35-40 வருஷத்துல டெலிஃபோன் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அப்போ 80 lakhs கொடுத்து அந்த பேட்டன்ட்டை வாங்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்களுமே ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனியாக இருந்திருப்பாங்க. பட் டெலிகிராம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் டெலிஃபோன்ஸ் மொபைல் ஃபோனாக உருவெடுத்து ஸ்மார்ட் ஃபோன் ஆகி வேற ஒரு மாதிரியான ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிருச்சு. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேகத்தினால நம்மளுடைய 24 மணி நேரத்தில் ஒரு செகண்டை நம்ம 2030 மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைம் அக்யூரசி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? முன்னாடி 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் பிரிச்சிருந்தாங்க. அப்புறம் 12 மணி நேரம் 12 மணி நேரம் பிரிச்சாங்க. இப்போது 24 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 24 மணி நேரத்தினால நம்ம நிறைய விஷயங்களை இழக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 24 ஹவர்ஸை நம்ம ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இது 2030 வரைக்கும் நிலைக்காது. ஏன்னா அதுலேருந்து ஒரு செகண்ட் நம்ம மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அந்த அக்யூரேசி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் ஸ்பீடாக சுற்றுறதுனால நம்மளுடைய வாட்ச் ஒரு செகண்ட் ஸ்லோ ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப வேகமாக பாயக்கூடிய ஒரு புல்லட்டுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணோம்னா அது 5400 கிலோமீட்டர் லெவலுக்கு ஸ்பீடாக போகும். சரி, அப்போ இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகரக்கூடியதா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஸ்பேஸுக்கு போய் பார்ப்போம். ஸ்பேஸில் வசிக்கக்கூடிய நம்மளுடைய ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஷிப் தான் ரொம்ப வேகமாக நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 மடங்குக்கும் மேலே வேகமாக போகக்கூடியதுனால அதுதான்ப்பா ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஸ்பேஸ் ஷிப்போடைய நகர்ற தன்மை ரொம்ப ஸ்லோவான மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் ஸ்பேஸில் அது நகர்ற விதம் ஃபாஸ்ட்டு தான். உலகத்திலேயே ரொம்ப பழமையான வீல்ஸ் எதுன்னு தெரியுமா? என்னப்பா பெரிய வீல்ஸு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த வீல் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மெக்கானிசம் இல்லாமையே போயிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த வீலுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. வெறும் 2 வீலர் 4 வீலர்ஸ்க்கு மட்டும் வீல்ஸாக யூஸ் ஆகலை. வீல்ஸ் பொதுவாக இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மிஷினரிக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வீல்ஸில் ரொம்ப பழமையான வீல்ஸ் எது அப்படின்னு கேட்டால் அது ஸ்லோவேனியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் வழியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5100 5350 வருஷம் அளவுக்கு அது பழமையான வீல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வீலுடைய எரா எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கங்க.
நம்மளுடைய பிளட் சர்க்குலேட் ஆகுது இல்லையா, அந்த வெயின்ஸ் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனுக்கு தேவையான அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே ஃப்ளாட்டா அடுக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 60,000 மைல்ஸ் வரைக்கும் போகுமா, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். அது மொத்தமா நம்மளுடைய பாடிக்குள்ள அடங்கியிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.